ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான இறால் கிரேவி. ரொம்பவே டேஸ்ட்டாக, அதே சமயம் அது ஜூஸியாக ரொம்ப சூப்பரான ஒரு இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குடமிளகாய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, அடுத்து சோம்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் 2 அதை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். அந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் எடுத்துருக்கோம், அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட அந்த மிளகாவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட 2 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துருக்கோம், அதையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறால் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது 1 கிலோ இறால், அதை உரித்து எடுத்தோம்னா ஒரு அரை கிலோ தான் தேறி இருக்குது. இப்போ அதை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி சேர்த்து வச்சிடணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அது மாதிரி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தடவி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ அந்த இறாலை நம்ம சேர்த்துக்கிறோம். இறால் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். அது கூட மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவு, நம்ம ஆல்ரெடி குடமிளகாய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த இறாலோட சேரணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கும் போதே அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு. அந்த தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இறாலில் நல்லாவே தண்ணி விடும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை. இப்போ அது கூட தேங்காய் சோம்பு அரைச்சா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி நம்ம எதுவுமே விட வேண்டியதில்லை, இறாலில் இருக்க தண்ணியே போதுமானது. ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். கடைசியாக 1.5 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறோம். இது நல்ல ஒரு கிரேவி, நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுப்போம். இடையிலையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விடுங்க. அப்போ நமக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு எண்ணெய் மிதக்கும். அப்போ சூப்பரான இறால் கிரேவி, அதாவது குடமிளகாய் சேர்த்து செஞ்ச இறால் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இறால் கிரேவி தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.